ராகவா லாரன்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து இப்ப ரீசெண்டா அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அவர் ஒரு நடிகர், அதையும் தாண்டி வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல மனிதரா நிறைய பேருடைய கண்களுக்கு அவர் தெரிஞ்சிருக்காரு. அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஒரு நல்ல மனுஷன் ஒரு அரசியலுக்குள்ள வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பாத்தீங்கன்னா டிவிகே கட்சியில நின்னு மக்களுக்காக வந்து நல்ல விஷயங்கள் பண்ண போறதா வந்து நிறைய செய்திகள் வெளியாச்சு. இப்ப சமீபத்துல ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பாரு. ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு ஒரு மாற்றம் வேணும் நினைக்கிறீங்க. அதுக்கான நேரத்த நீங்க குடுக்கணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து, ஒரு தெருவுக்கு போம்போது சில தெருநாய்கள் பிஸ்கட் சாப்பிடாது. அதுக்கு வந்து நம்ம பிரியாணி செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நேரமாகும் அப்படின்லாம் பேசியிருப்பாரு. இந்த விஷயம் எப்படி பரவுச்சுன்னா பாத்தீங்கன்னா, மக்கள வந்து அவர் வந்து நாய்களோட ஒப்பிடுறாரு அப்படின்னு ஒரு கருத்து. சோ அவரு பேசின விதம் வந்து நாய்களுக்கு வந்து நம்ம இப்படி குடுக்குறோம் அப்படின்னு பேசியிருப்பாரு. இப்ப அந்த விஷயத்துக்கு சொல்லலங்க. நான் வந்து ஒரு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ற விதமாகட்டும், அங்க இருக்கக்கூடிய மக்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேரம் தேவைப்படுது அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்பத்த நிலையில தான் நான் மக்கள பார்க்கிறேன் அப்படின்னு அவரு பேசியிருப்பாரு. சோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்போ சொல்றது ஒரு விதமா இருக்கும். எடுத்துக்கொள்றது ஒரு விதமா இருக்கும். நம்ப என்ன வந்து விஷயம் சொல்றதா இருந்தாலும், ஒரு பிரஸ் முன்னாடி சொல்றோம், ஒரு மைக் முன்னாடி சொல்றோம்னா, அது வந்து நம்ப ஒரு 10க்கு 100 தடவையாச்சும் நம்ம யோசிச்சு சொல்லணும். ஏன்னா வந்து, நம்ம எதார்த்தமா சொல்றோம். ஒரு உதாரணம் காட்டி சொல்றோம்னா, அந்த உதாரணம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியாதுங்க. ராகவா லாரன்ஸ் அவர்கள எனக்கு உண்மையாவே ஒரு நல்ல மனிதரா, உதவி செய்யக்கூடிய மனிதரா பிடிக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாலா அவர்களையும் ரொம்பவே பிடிக்கும். அவருடைய ஒரு பொசிஷன் குடுத்தாலுமே அவர் சிறப்பா செய்வாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரஸ் கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு, அதையும் அவர் கவனிச்சு பேசினார்னா, இந்த மாரி நெறைய விமர்சனங்கள் வந்து வராம இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.